ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலில் தீபாராதனைலாம் நல்லா அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு அடுக்கு அடுக்காக இருக்கிற தீபாராதனையில் வச்சு நல்லா விளக்கு ஏற்றி நல்லா ஏற்றி வச்சு தீபாராதனை காட்டுறப்போ சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு அப்படியே உட்காந்தாச்சு. இது ரொம்ப அழகானது. இந்த விசேஷமான நாள்கள்லாம் இப்படி நல்லா தீபாராதனை காட்டுற ஐயர் அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறதெல்லாம் அது ஒரு சூப்பராக இருக்கும். மற்றது கூட நல்லா இருக்காது. ஐயன்மாருக்கு நல்லா அழகாக தீபாராதனை காட்டுறதா செய்கிறதா நல்லா செய்வாங்க. அதை பார்த்தாலுமே நமக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி வீட்டில் சாப்பாடு காலையில் தோசையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு சாதம் படைச்சிருக்கேன். உளுந்தம்பருப்பு இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வச்சு. இன்றைக்கி உளுந்தம்பருப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. உளுந்தம்பருப்பில் வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாம் உரித்து போட்டு அதோட எல்லாம் வேக வச்சு அப்புறமா கொஞ்சமாக நம்ம எதுவும் காரத்துக்கு பதில் வத்தல் மட்டும்தான் தாளிக்க போகிறோம். இது மாதிரி வச்சு பாவக்காய் பொரியல் பண்ணால் இந்த உளுந்தம்பருப்பு கடையக்கூடாது. அப்படியே கொத்துப்பருப்பு மாதிரி வச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வலுவலுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வெள்ளைப்பூடுலாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வச்சு எல்லாம் வெந்ததுக்கப்புறமா இப்போ கடுகுளுந்தம்பருப்பு போட்டு வத்தல், அதோட சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து போட்டுடலாம். இப்போ தாளித்து போடுறதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் பொரிஞ்சு எடுத்து இறக்கப்புறம் தான் நம்ம பெருங்காயமே போடணும். அப்போ தான் வாசனையும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணி தாளிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறமா பாவக்காய் பொரியல் பொடி பாவக்காய் தான் நல்லா ரவுண்டாக நல்லா நறுக்கி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை இறக்குறப்ப மட்டும் கொஞ்சமாக வெல்லம் போட்டு அதோட தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா இந்த உளுந்தம்பருப்புக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டு அதுக்கோட பாவக்காய் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுதான் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். இது ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள், அப்புறம் தெரியும். இதுவெல்லாம் முன்னாடியெல்லாம் வைப்பாங்க. அதோட அந்த பருப்பில் மேலேயே நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைகளுமே இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா வலுவலுன்னு இருக்கிறனால சூப்பராக சாப்பிட்றதுக்கும் குழந்தைகளுக்கு விரும்பப்படி சாப்பிட்ருவாங்க. நல்லா விரும்பி கேட்பாங்க திரும்பியும். அதனால் அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாதம் வடித்து வச்சுட்டு இப்போ எப்பயுமே காலையில் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாதத்தெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கொட்டி வச்சுருவேன். குழம்பு எந்த இது வச்சாலும் சரி கொட்டி வச்சுட்டு அதோட கழுவி வச்சிடணும். மதியத்துக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் நம்ம அதை எடுத்து அதை மட்டும் கழுவிக்கலாங்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதோட வீட்டு வேலைகளையும் முடிச்சா டெய்லி அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு கம்பி துடைக்கிறது, ஜன்னல் துடைக்கிறதெல்லாம் முடிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா மாதத்துக்கு ஒருக்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அன்னன்னைக்கு வாரத்தில் 2 நாள் வீடு துடைக்கிறது செய்கிறது, இந்த மாதிரி வீடும் சுத்தமாக இருந்துச்சுன்னா நல்லது தானே நமக்கும். அது மாதிரி ஜன்னல் துடைக்கிறது, கதவு துடைக்கிறது, இந்த மாதிரி அன்னன்னைக்கு வேலைகளை அன்னன்னைக்கு பார்த்துடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா எங்களுக்கு எங்கள் ஊரில் தண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றதுக்கு இன்றைக்கே சனிக்கிழமை எல்லா வேலையும் முடித்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டா கோயிலுக்கும் போயிட்டு முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.